சார் பாதுகாப்பு வந்த இடத்துல சரக்கு போடலாமா? இல்லை சரக்கு போட்டு இப்போ டூட்டில் போய் சரக்கு போட்டு நீங்கள் வர வேண்டிய விட்டுட்டீங்களா? தண்ணியை விட்டு ஆமாம் 20-30 நாள் ஆச்சு. சார் பாதுகாப்பு வந்த இடத்துல சரக்கு போடலாமா? இல்லை பாதுகாப்புக்கு வந்த இடத்துல சரக்கு போட்டு நிற்கலாமா டூட்டியில்? சும்மா நிற்கிறீங்களா? இங்கே எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிய? புரியல. அவர் பாதுகாப்பு உட்காந்துருக்கிய, அப்புறம் ஏன் இவ்வளோ மது போதையில் உட்காந்துட்டு ரோட்டில் போகிறவங்கள ஏன் மறைக்கிறிய? புரியல. யாரு? எப்படி எல்லாத்தையும் மறைக்கிறிய? ஏன் மறைக்கிறிய? உங்களை வைக்கல் செக்கப் பண்ண சொன்னாங்களா? என்னங்க இப்போதான் ஒருத்தரை ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மறைச்சிருக்கே ஃப்ரெண்டுன்னு சொல்றிய. சரக்கில் முதல்ல யூனிஃபார்மில் சரக்கு குடிக்கலாமா? குடிக்கலையா? விட்டுட்டீங்களா? தண்ணியை விட்டு ஆமாம் 20-30 நாள் ஆச்சு. அப்போ ஏன் வளர்றிய? உடம்பு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி மண்டை எடுத்து எதுக்குண்ணே கேட்டார்? என்ன எப்படி இருக்காரு அவரு? போய் இருக்காரு. அதான் டிஎஸ்பி அடிக்கிறேன். எஸ்பி என்னென்ன கேட்டார்? தலைவசம் நான் இங்கே பாதுகாப்பு இருக்கிறேன், ரூபா 1000 கொடுங்க, இங்கே கொடுத்துட்டு போங்க. வேணா ஒன்று சரி உங்கள் அத்தை கிட்ட வந்து சரக்கு போட்டுருக்காப்புல 1000 நீங்கள் கேட்கலாமா? இல்லைப்பா இல்லைப்பா பசங்க இல்லைங்க 1000 கொடுத்து போங்க. இங்கே என்ன சார் சொன்னாப்புல? 1000 கொடுத்து போங்க அப்படின்னா இல்லையா? நீங்கள் சரக்கு போட்டு இப்போ டூட்டில் போய் சரக்கு போட்டு நீங்கள் வர வேண்டிய தண்ணி போட்டு நீங்கள் வந்து என் வண்டி என்ன சார் சொன்னீங்க? டூட்டியை மறைஞ்சிக்கிட்டு டூட்டியில் வந்து போதை பண்ணிக்கிறே தப்பு. கேட்குறேன் என்ன சரக்கு போட்டு நீங்கள் சார் மெடிக்கல் காலேஜ் வாங்க, உங்களை வேணால் செக் பண்ணுவோம். உங்கள் இதில் பிளட்டில் சரக்கு இருக்கான்னு பார்த்துடலாம். வாங்க கிளம்புங்க சார், நான் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன். வாங்க சார் கிளம்புங்க சார். வாங்க கூட்டி போங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறீங்கல்ல, கிளம்புங்க. வாங்க ஏறுங்க. வாங்க வாங்க சார், வாங்க பின்னாடி உட்காருங்க போவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.